ஓம் சாய்ராம். இன்று நாம் ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரத்தின் 92வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரத்தை நமக்கு தொகுத்து வழங்கியவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள். இதற்கு விளக்க உரையை திரு சேஷாத்ரி ஐயா அவர்கள் அளித்துள்ளார். ஸ்லோகா 92. ஓம் சத்புருஷாய நமஹ. பகவத்கீதை அத்தியாயம் 17இல் கிருஷ்ண பரமாத்மா இந்த சத் என்னும் பதத்திற்கான அர்த்தத்தை மிக விரிவாக விளக்கியுள்ளார். சத் என்பது இருப்பை குறிக்கும். சத் என்பது நற்செய்கைகளை குறிக்கும். அது மட்டுமல்லாமல் அது ஆஸ்பீஷியஸ்னஸ் என்று கூறக்கூடிய மங்களத்தையும் குறிக்கின்றது. ஒருவர் ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் இடைவிடாமல் இறைவனின் காரியங்களில் ஒன்றான தபஸையோ யக்ஞாவையோ அல்லது ஏதேனும் நற்தர்மங்களை புரிந்தால் அவை அனைத்தும் சத்காரியங்கள் என்று வழங்கப்படுகிறது. இறைவனின் சார்பாக செய்யப்படும் அனைத்து காரியங்களும் சத்காரியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. புருஷா என்றால் அது ஸ்ரீஹரியை குறிக்கிறது. ஸ்ரீ சாயிபாபாவின் இதயத்தினுள் இந்த ஸ்ரீஹரி உறைந்துள்ளார். ஆகையால் ஸ்ரீ சாயிபாபா புரியும் காரியங்கள் அனைத்துமே ஸ்ரீஹரியின் சார்பாக புரியப்பட்ட காரியங்களே ஆகும். ஆகையால் ஸ்ரீ சாயிபாபா இங்கு சத்புருஷர் என்று போற்றி புகழப்படுகிறார். ஓம் சாய்ராம்.